الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் அனைத்துள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறதோ அவை அனைத்தையும் எம்மால் இயன்றளவு எடுத்து நடப்பதோடு எவற்றை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எம்மை பணித்திருக்கிறதோ அப்படியான தீய விடயங்களை வாழ்வில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முயற்சி செய்து முற்றுமுழுதாக அவற்றை புறக்கணித்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளினால் இஸ்லாத்தை சுதந்திரமான முறையிலே பின்பற்ற முடியுமான சூழலிலும் அதற்குண்டான சட்ட அனுமதிகளோடும் வாழுகின்ற சந்தர்ப்பம் இந்த மண்ணிலே எமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக உலக அளவிலே சில இடங்களில் இஸ்லாத்தை பின்பற்றுவதென்பது மிகவும் ஒரு பாரதூரமான செயலாக, ஒரு கண்டிக்கத்தக்க விடயமாக கூட பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்த போதிலும் அல்லாஹு தாலா எமக்கு அப்படியான ஒரு நெருக்கமான இறுக்கமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தவில்லை. சுதந்திரமாக சாதாரணமாக நல்ல முறையிலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே எனக்கு சுதந்திரமாக பொருளீட்டுவதை விட இந்த உலகத்திலே நான் சுதந்திரமாக என்னுடைய தனி மனித நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதை விடவும் என்னுடைய மார்க்க விவகாரங்களை நான் நல்ல முறையிலே கடைபிடிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைப்பது என்பது மிக மிக அல்லாஹ்வினால் அருளாக எனக்கு தரப்பட்ட ஒரு விடயமாக நான் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆரம்ப கட்டத்திலே தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல முறையிலே இந்த சமூகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களை நல்லவர்கள் என்று மக்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் இஸ்லாத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதற்காக, இஸ்லாத்தை அவர்கள் பரப்பியதற்காக அந்த மக்கமா நகரில் கூட இஸ்லாத்தை கடைபிடிப்பது கடினமான ஒரு காலம் இருந்தது. அதன் பிறகு அல்லாஹு தாலா அதிலிருந்து அந்த பூமியையும் பாதுகாத்தான், அங்கு இருக்கும் மக்களுக்கும் அல்லாஹு தாலா அபயம் அளித்தார். ஆனால் எங்களுடைய நிலை உண்மையிலே அல்லாஹு தாலா தொன்று தொட்டு இந்த நாட்டிலே வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவேதான் இப்படியான சூழலிலே வாழுகின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையில் என்னுடைய நாளாந்த செயற்பாடுகளில் என்னுடைய இஸ்லாத்தின் கடைபிடிப்பு, நான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற விதம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இஸ்லாத்தை அங்கு அதான் சொல்லுவதை நிறுத்திவிட்டார்கள், இங்கு இஸ்லாத்திற்கு எதிரான போர் நடக்கிறது, இந்த இடத்திலே இப்படியான முஸ்லிம்களுக்கு எதிரான அதிகாரங்கள் எல்லாம் முஸ்லிம்களை அடக்குகின்ற சந்தர்ப்பங்கள் சம்பவங்கள் நடைபெறுகிறது என்றெல்லாம் நாம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்தவித சிக்கலும் இல்லாத இந்த சூழலிலே நான் இஸ்லாத்தை என்னுடைய வாழ்க்கையில எப்படி அமைத்திருக்கிறேன்? எனக்கு எந்தவித தடையுமே கிடையாது சரியான இஸ்லாத்தை பின்பற்றுவதில்.
இஸ்லாம் சொல்லிய முறையிலே, சமாதானமான முறையிலே, சமூகத்திலே நல்ல முறையிலே சாத்வீகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு எந்த தடையும் கிடையாது. இருந்த போதிலும் என்னுடைய இஸ்லாத்தை நான் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறேன். தடைகள் பிரச்சனைகள் வருகின்ற இடங்கள் ஒரு பக்கம் இருக்க, எந்த சிக்கலும் இல்லாத இந்த சூழலிலே என்னுடைய வாழ்விலே நான் நினைத்தால் இஸ்லாத்தை நான் நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற நிலையிலே என்னுடைய வீட்டுக்குள் நான் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன். என்னுடைய சொந்த வாழ்விலே, என்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே, என்னுடைய சமூக புழக்கத்திலே, என்னுடைய நான் சார்ந்திருக்கின்ற நிறுவனங்களிலே இஸ்லாத்தை நான் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறேன். இப்பொழுது வெறுமனே கதை அளப்பதற்காக நாங்கள் அங்கு நடப்பவையும் இங்கு நடப்பவையும் கதைத்துக் கொண்டிருப்பதில் என்னுடைய இஸ்லாத்தின் உண்மையான ஈடுபாடு, இஸ்லாத்தின் மீதான உண்மையான நேசமும், இஸ்லாத்தின் மீதான உண்மையான ஏக்கமும் எனக்குள் இருப்பதாக நாம் காண முடியாது. அப்படி ஒன்றாக நாம் அதனை கருத முடியாது. அப்படி கருதக்கூடியவனாக நான் இருப்பேன் என்றால் என்னுடைய அதிகாரத்தின் கீழான என்னுடைய வாழ்க்கையிலே, செயல் சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தினுடைய செயற்பாடு, இஸ்லாத்தினுடைய வெளிப்பாடு எந்தவித சிக்கலும் இல்லாமல் 100% பின்பற்றப்பட வேண்டும். தனி மனிதனாக ஒரு மனிதன் எவற்றை எல்லாம் இஸ்லாத்திலே செயற்படுத்த முடியுமோ அப்படியான எல்லா கட்டங்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் பிரதிபலிக்கப்பட வேண்டும். இல்லாத பொழுது என்னுடைய வீட்டுக்குள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த என்னால் முடியாது, நாளாந்த வாழ்க்கையிலே என்னால் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்றால் நான் உலக அரசியல் குறித்தும் உலகத்தினுடைய இஸ்லாமிய நெருக்குவாரங்கள் குறித்தும் இஸ்லாத்திற்கு எதிரான கரகோஷங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான கெடுபிடிகள் குறித்தும் பேசுவதற்கு நான் தகுதியற்றவன். எனவேதான் அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து இஸ்லாத்தை இல்லாமல் செய்ய முனைகிறார்கள். நான் இஸ்லாத்திற்குள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு நான் இஸ்லாத்தை இல்லாமல் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், முயற்சிக்கிறேன். இதுதான் வித்தியாசம். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தூய இஸ்லாத்தை நான் பின்பற்றுவதில் மிக மிக முக்கியமான இடத்தில் அமைந்திருப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தொழுகை என்கின்ற மிகப்பெரியதொரு அம்சம். இந்த முகவுரையோடு நான் வருகின்ற கட்டம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரியதொரு பிரதான ஒரு அம்சமாக அல்லாஹ்வினால் தரப்பட்டிருப்பதுதான் தொழுகை என்கின்ற இந்த அம்சம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பள்ளி வாயில்களிலே ஐவேளை தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது. ஹய்யா அலல் ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. கேட்காமலும் கேட்டாலும் கூட கேட்காதது போன்றும் நாம் இருக்கிறோம் என்றால், ஒன்று தொழுகையின் மீதான ஆர்வம் எனக்கு இல்லை, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எனக்குள் கிஞ்சிற்றும் கிடையாது. இல்லாத பொழுது கேட்பதற்கான செவிப்புலன் இல்லாத செவிட்டுத்தனமான வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன். அதனையும் தாண்டி கேட்கிறது என்றாலும் என்னுடைய உள்ளம் துருப்பிடித்திருக்கிறது, கருப்பிடித்திருக்கிறது. அதற்குள் இருந்து என்னால் மீளெழுந்து வர முடியாமல் தவிக்கிறேன். ஷைத்தானிய வலைக்குள் அகப்பட்டு முடங்கி போய் நான் கிடக்கிறேன். அதனால் என்னால் எழுந்து வர முடியவில்லை. அல்லது என்னுடைய கால்கள் பார்வைக்கு நல்லாக இருந்தாலும் அது முடமாக இருக்கிறது, என்னால் சரிவர செயற்பட முடியாது. ஈமானிய சுறுசுறுப்பு எனக்குள் இல்லை என்பதுதான் இவற்றினுடைய வெளிப்பாடு. இன்றைய காலத்திலே உலகம் சார்ந்த எத்தனையோ விடயங்களிலே சக்சஸ் என்பதை தேடி நாம் அலைகிறோம். எந்த கல்லூரியில் படிக்க வைத்தால் என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் சக்சஸ், ஒளிமயமான எதிர்காலம் எங்கு கிடைக்கும்? வேலை வாய்ப்புடன் கூடிய, கண்ணியத்துடன் கௌரவத்துடன் கூடிய
ஒரு வாழ்வை எப்படி பெற்றுக் கொடுக்கலாம் தேடுகிறோம். லட்சக்கணக்கிலே செலவழிக்கிறோம். நாடு கடந்து படிக்க வைக்கிறோம். இப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் நாம் செய்கிறோம். எங்கு சென்று எந்த தொழிலிலே கால் வைத்தால், எந்த வியாபாரத்திலே நான் இருந்தால் என்னுடைய வாழ்வும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்வும் நல்ல முறையில் அமையும். தேர்வு செய்கின்ற பொருட்களில் கூட எவை சிறந்தது என்று தேடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையாக, 4 பேர் புகழ்ந்து என்னை பற்றி பேசும் விதமாக நான் வாழ வேண்டும் என்று உலகம் சார்ந்த விடயங்களிலே ஏதோ ஒரு அடைவுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம். ஒரு பரீட்சை வந்து விட்டால் ஒரு மாணவனின் பரீட்சைக்காக எத்தனை பேர் சுற்றி இருந்து அதற்காக கஷ்டப்படுகிறோம், கண் விழிக்கிறோம், சேவைகள் செய்கிறோம், தியாகம் செய்கிறோம். நிறுவன ரீதியாக, தனிநபர் ரீதியாக, குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக எத்தனையோ ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. ஒரு மனிதனுடைய, ஒரு மாணவனுடைய இந்த உலகத்தினுடைய ஒரு பரீட்சையின் சிறந்த பெறுபேற்றுக்காக. அப்படியான சந்தர்ப்பத்திலே எங்கோ இருந்து ஒரு அழைப்பு வந்து விட்டால் நாம் சக்சஸ் செய்திருக்கிறோம், எங்களுடைய நிறுவனம் இப்படி சமூகத்திலே சாதனை புரிந்திருக்கிறது, ரிசல்ட்ஸ்களை கொட்டி எங்களை அழைத்தால் உடனே ஓடுவோம், நம்பிக்கை வைப்போம், இங்கு சென்றால் வெற்றி. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கின்ற சமூகத்தினுடைய இயல்பான சில விடயங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் இதுதான் வெற்றி என்று மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்த, நபிகளாரால் எங்களுக்கு சுட்டி காட்டப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஹய்ய அலல் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டும் அடிக்கடி கேட்பதால் என்னவோ புளித்து போய்விட்டது. அதன் பக்கம் வருவதற்கு எங்களுக்கு மனம் இடம் தராமல் நாம் வாழ்கிறோம் என்றால் நாம் நினைக்கலாம், நான் ஒரு ஆண் என்று, எங்களோட பாசையில சொல்றேன்னா நான் ஒரு ஆம்பளை என்று நினைக்கலாம். நபிகளாரினுடைய காலத்தில் ஒரு உண்மையான முஸ்லிமான ஆம்பளைக்கு அடையாளம் அவர் பள்ளியில தொழுகிறது. ஆணுக்கு நாம் இந்த உலகத்திலே எத்தனையோ அடையாளங்கள் சொல்லலாம். உடல் உறுப்பு ரீதியாக, செயற்பாடு ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆளுமை ரீதியாக எத்தனை வித்தியாசங்களை பெண்ணிலிருந்து நாம் கொடுத்தாலும் கூட இஸ்லாம் சொல்லுகின்ற மிகப்பெரியதொரு அடையாளமாக பள்ளி வாயில்களிலே அதான் சொல்லப்பட்டு விட்டால் அதான் சொல்லப்பட்ட அந்த பள்ளி வாயில்களிலே சென்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு ஆணுக்கான அடையாளமாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, ஆணுக்கான கடமையாக சொல்லி இருக்கிறது. எங்களுடைய சமூகத்திலே பெரும்பாலும் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சிறந்த ஒரு ஹதீஸ், பரிச்சயமான ஹதீஸ் சொல்லிவிட்டு கடந்து செல்வோம். தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று நாம் சொல்லிவிட்டு செல்கிறோம். அதன் பயனாக எங்களுக்குள் உருவாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிந்தனை, தனியாகவும் தொழ முடியும், ஜமாஅத்தாக தொழுதால் எனக்கு இந்த நன்மை உண்டு என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பள்ளி வாயில்களிலே ஜமாஅத் தொழுகை நடைபெறுகிறது என்று தெரிந்தும் கூட, அந்த உணர்வோடு நான் இருந்தும் கூட தொழுகையில் கணக்கெடுக்காமல், கலந்து கொள்ள நாம் ஆர்வம் காட்டாமல் என்னுடைய வீட்டிலோ என்னுடைய இடத்திலோ தொழுதுவிட்டு செல்லுகின்ற ஒரு வளமை இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் தனியாக தொழுவதென்பது பிரயாணம் தவிர்த்து, ஊரில் இல்லாத சமயத்திலே அவருக்கான அனுமதி இருந்தாலும் கூட, ஊரில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய சில காரணங்கள், இவற்றின் மூலமாக நீங்கள் தனியாக தொழலாம் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய உதிர் என்கின்ற அந்த தங்கடங்கள், காரணங்களால் சில சந்தர்ப்பங்களிலே தொழ முடியும். அதனை தவிர்த்து அப்படியாக தொழுகின்ற ஒருவருக்காகத்தான் அந்த தனியாக தொழுவது என்கின்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். அது இல்லாத பொழுது தனியாக தொழுவது என்பது கிடையாது. அவர் ஜமாஅத் தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். அப்படி தொழுவதற்கு அந்த தனியாக தொழுகின்ற மனிதரினுடைய ஒழுங்கான முறையிலே ஹுஷு ஹுதுவை பேணி
சிறந்த முறையிலே தொழுகின்ற அந்த மனிதரினுடைய தொழுகையை விட ஜமாஅத்தாக தொழுவதால் 27 மடங்கு நன்மைகளை அவர் பெறுகிறார். சிறப்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய எண்ணத்திலே ஜமாஅத் தொழுகை என்பது ஒரு பெரிய விடயமாக நாம் பார்ப்பது கிடையாது. தொழுகை சார்ந்த சிறப்புகள், ஜமாஅத் தொழுகை சார்ந்த சிறப்புகள், தொழுகைக்கு நடந்து வருகின்ற பொழுது கிடைக்கின்ற சிறப்புகள், தொழுகைக்காக காத்திருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற சிறப்புகள் என்று ஏராளம் சிறப்புகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. நாமும் படித்திருக்கிறோம், அடிக்கடி பயான்களிலே கேட்கிறோம். இருந்தாலும் ஜும்ஆவினுடைய இந்த தினத்திலும் ஒரு உணர்வூட்டலுக்காக, தெளிவூட்டலுக்காக சொல்ல வேண்டி இருக்கிறது. நபியை நினைவூட்டுங்கள், முஃமின்களுக்கு நினைவூட்டுதல் பயனளிக்கும் என்றார்கள். நாமும் நினைவூட்டுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நினைவூட்டுதல் பிரயோசனம் அளிக்குமாக இருந்தால், அது என்னுடைய இன்றைய தினம் அசர் தொழுகையிலே பிரதிபலிக்குமாக இருந்தால், நிச்சயமாக நானும் ஒரு முஃமின். ஏதோ காரணத்தால் ஜமாஅத் தொழுகையை விட்டு நான் தவறிவிட்டேன், தள்ளிவிட்டேன், உணர்வூட்டுதல், நினைவூட்டுதல் இன்று நடைபெறுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கிறது, நானும் ஒரு முஃமின் என்பதை நினைத்து நான் என்னுடைய இந்த அசர் தொழுகையில் இருந்து என்னை நான் கருத முடியும். ஏனைய நாட்கள் போன்றுதான் அடுத்த நேர தொழுகையும் கழிய போகிறது என்றால், என்னுடைய ஈமானின் பரிதாப நிலை குறித்து நான் மிகவும் பயப்பட வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் ஜமாஅத் தொழுகையை ஒரு சிறந்த விடயம் என்று மாத்திரம் எங்களுக்கு அறிமுகம் செய்யவில்லை. வாஜிபுகளில், கடமைகளில் மிக மிக கடமையான ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத் தொழுகைக்கு வராத இந்த ஆண்கள் குறித்த எச்சரிக்கையை ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, ஒரு இஷா தொழுகை நேரத்திலே இந்த சம்பவம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உள்ளம் விரும்புகிறது, என்னுடைய உள்ளம் விரும்புகிறது, இந்த இடத்திலே தொழுகைக்காக நான் ஏவி அதானும் சொல்லிவிட்டு தொழுகைக்காக ஒருவரை நான் நியமித்து விட்டு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. தொழுகையினுடைய நேரம் வந்து அதானுக்கு பிறகு காத்திருந்து தொழுகை நடைபெற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அதன் பிறகும் தொழுகைக்கு வராத ஆண்களினுடைய வீடுகளுக்கு சென்று இங்கே நெருப்புகள் மூட்டப்பட்டு அந்த வீடுகள் எரிக்கப்பட வேண்டும், பற்ற வைக்கப்பட வேண்டும், தீ வைக்கப்பட வேண்டும், அந்த வீடு எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்டு எல்லோரையும் விட இந்த உலகத்திலே அதிக இரக்க குணம் கொண்ட ஒரு நபி சொல்லுகிறார் என்றால், நபி இந்த இடத்திலே இருந்தால் என்னுடைய வீடு எப்பொழுதோ பற்ற வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நினைத்து நான் பயப்பட வேண்டும். சொல்லிவிட்டு நபிகளார் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அன்றைய தினம் தொழுகைக்கு வராததால் நபிகளார் கோபிக்கிறார்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே நல்ல பெருத்த ஆட்டு எலும்பு கொடுக்கப்படுகிறது, ஆடு சமைக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது என்றால் வந்திருப்பார்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அந்த கருத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன? வருகின்ற எல்லோருமே அதற்காகத்தான் வந்தார்கள் என்று இல்லை. வராதவர்கள் கூட பள்ளியிலே சாப்பாடு வழங்கப்படுகிறது, பள்ளியிலே ஏதோ உலகம் சார்ந்த விடயம் கொடுக்கப்படுகிறது என்றால் வந்திருப்பார்கள். அப்படி என்றால் ஜமாஅத் தொழுகையை விடவும் அவர்களுக்கு அது பெரிதாக இருக்கிறது. அப்படியான அந்த மனிதர்களை பற்ற வைப்பதற்கு மனம் நாடுகிறது என்று நபிகளாரால் எச்சரிக்கப்பட்டு, நபிகளாரால் வேறு எந்த ஒரு நன்மையை விட்டதற்காகவும் கடமையை தவற விட்டதற்காகவும் இப்படி ஒரு எச்சரிப்பு வந்திருப்பதாக நான் பார்க்கவில்லை. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எம்மால் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட எச்சரிப்போடு இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த ஜமாஅத் தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருப்பது என்பது. இதன் பிறகாவது என்னுடைய மனம் பயப்பட வேண்டும்,
பாங்கு சொன்னால் நான் ஒரு ஆண் என்றால் என்னுடைய தொழுகை பள்ளியிலே தான், மாற்றமாக வீட்டில் அல்ல. நான் வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், அதான் சொல்லப்படுகிறது, நான் பள்ளிக்கு செல்லவில்லை, என்னுடைய பிள்ளை பள்ளிக்கு செல்லவில்லை, சில நேரம் என்னுடைய பேரனும் பள்ளிக்கு செல்லவில்லை. இப்படியான சில வீடுகளும் இருக்கும். சகோதரர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை, நான் மகன் என்றால் என்னுடைய தந்தை பள்ளிக்கு செல்லவில்லை. இப்படியான பள்ளிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ள மனிதர்கள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டுக்குள் இருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய உணர்வு எங்கே இருக்கிறது? இந்த மார்க்கம் குறித்த சிந்தனை எங்களுக்குள் எந்த அளவு இருக்கிறது? எடை போட முடியுமான ஒரு விடயம். எம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள முடியும். எங்களுடைய ஊரிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது, சந்தோஷமான வைபவம். என்னுடைய குடும்பத்திலே ஒரு சந்தோஷமான வைபவம், என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷமான வைபவம். எல்லோரும் வருகிறார்கள், வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள். நான் என்னுடைய பாட்டிலே ஓரிடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்தவித சிக்கலுமே கிடையாது. நான் ஊரில் தான் இருக்கிறேன். என்னுடைய ஊரிலே, என்னுடைய வீட்டிலே அல்லது இன்னும் ஒரு இடத்திலே நான் என்னுடைய பாட்டிலே என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே நிகழ்வு நடைபெறுகிறது, எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள், பங்கெடுக்கிறார்கள், பயன்பெறுகிறார்கள். இப்படியான நிலையிலே அந்த மனிதரை நாம் எப்படி பார்ப்போம்? இப்படியான நிலையில இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக முன்னால் நின்று செய்யக்கூடிய ஒருவர் பின்வாங்கி இருக்கிறார் என்றால் நாம் அவரை எப்படி பார்ப்போம்? ஒன்று, அவருக்கு அதிலே விருப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அங்கு நடக்கின்ற ஏதோ ஒன்று அங்கு நடத்துபவர்களால் அவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்க வேண்டும், அவர்களோடு கோபம் இருக்க வேண்டும், அல்லது இப்படி ஒன்று நடப்பது அவருக்கு ஏதோ ஒரு தீங்கை விளைவிக்க வேண்டி இருக்கும், அதனால் அதிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஒதுங்கி விடுவார். இதனையும் தாண்டி இவை எதுவுமே இல்லை என்றால் அவர் புத்தி இல்லாத ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய ஊரிலே நான் கலந்து கொள்வதற்காக இங்கே சொல்லப்படுகின்ற அதான் யாருக்காக? பள்ளி வாயில்களிலே சொல்லப்படுகின்ற அதான் யாருக்காக? நான் ஒரு முஸ்லிம் என்றால் எனக்காக, நான் ஒரு முஸ்லிம் இல்லை என்றால் அதனுக்காக அல்ல. இவ்வளவுதான் அதனுடைய சுருக்கம். எனக்காக சொல்லப்படுகின்ற என்னுடைய ஊரிலே உள்ள என்னுடைய பள்ளியிலே தொழுகை நடக்கும் பொழுது என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் வெளியூரிலிருந்து வருபவர்கள் தொழுகிறார்கள், என்னை விட பலத்தில் குன்றியவர்கள் தொழுகிறார்கள், என்னை விட இயலாதவர்கள், என்னை விட மார்க்கம் தெரியாதவர்கள் எல்லாம் வந்து தொழுது விட்டு கலந்து விட்டு பங்கெடுத்து விட்டு பயன்பெற்று விட்டு செல்லுகிறார்கள். நான் எல்லாம் இருந்தும் புத்தி இருந்தும் நான் தொழுகைக்கு வரவில்லை, உலகத்தினுடைய ஏதோ ஒரு சாட்டை சொல்லிவிட்டு நான் கடந்து வருகிறேன் என்றால் இதே சாட்டு போக்குகள் இதனையெல்லாம் கொண்ட சமூகம் தான் சஹாபாக்கள். அந்த சமூகத்தில் தான் நபிகளார் இதனை இப்படி பகிரங்கமாக எச்சரிக்கையாக வலியுறுத்தினார்கள். இப்பொழுது நான் வரவில்லை என்றால் என்னுடைய பள்ளியிலே என்னுடைய ஊரிலே நடக்கின்ற இந்த நிகழ்விலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒன்று, எனக்கு அல்லாஹோடு கோபம் இருக்க வேண்டும், நடாத்தப்படுகின்ற தொழுகை அவனுக்காக. அல்லாஹோடு எனக்கு கோபம் இருந்தால் நான் வராமல் இருக்கலாம், அல்லது இங்கு இருக்கின்ற தொழுகை எனக்கு பிடிக்காமல் இருக்க வேண்டும், தொழுதால் எனக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று நான் பயப்பட வேண்டும். இல்லையா? இதுவும் எதுவுமே இல்லையா? நான் தொழுகை குறித்த எந்தவித ஆசையும் இல்லாமல் இருக்க வேண்டும். புத்தி இருந்தால், சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்றவட நான் இருந்தால் யோசித்து பாருங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. இந்த தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லுகிறது. அது யுத்த காலத்திலும் தொழ வேண்டும் என்கிறது. நோயாளியாக இருந்தாலும் அதற்குரிய முறைகளை பேணி சலுகைகளை எடுத்து தொழ வேண்டும் என்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்விலே இந்த தொழுகை குறித்து எந்தவித எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்றால், அது தவறிவிடுகிறதே என்று நான் பயப்படாமல் இருக்கிறேன் என்றால்,
என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் மிகவும் பயப்பட வேண்டும். என்னுடைய மார்க்கம் எங்கோ சென்று கொண்டிருக்கு. அதனைத்தான் நான் ஆரம்பத்திலே கூறினேன். இஸ்லாத்தை நல்ல முறையிலே சுதந்திரமான முறையிலே கடைபிடிக்க முடியுமான சூழலிலே நான் இருந்தும் கூட என்னால் என்னுடைய விருப்பத்தின் பேரிலே இஸ்லாம் தடைபடுகிறது என்றால், என்னுடைய வாழ்விலே நான் நினைத்தால் செயல்படுத்த முடியும் என்றிருந்தும் இஸ்லாம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது, தள்ளி போடப்படுகிறது என்றால், என்னுடைய இஸ்லாம் மறுமையிலே எந்த நிலையிலே இருக்கும் என்பதை நினைத்து நான் பயப்பட வேண்டும். அல்லாஹு தாலா அப்படியான மனிதர்களில் இருந்து எம்மை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். ஒரு தடவை ஒரு கண் தெரியாத சஹாபி நபிகளாரிடம் வந்து சொல்லுகிறார், பள்ளிவாயிலுக்கு என்னை அழைத்து வருவதற்கு கண் தெரியாத ஒருவர், வளமையிலே அவருக்கு கண் தெரியாத ஒரு வாழ்வு, எப்படி கஷ்டப்படுவார், தட்டு தடுமாறித்தான் வர வேண்டும். அப்படி வரவேண்டிய ஒருவர் சொல்லுகிறார் நபிகளாரிடம், என்னை அழைத்து வருவதற்கு யாருமே எனக்கு கிடையாது, எனவே வீட்டில் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நபிகளாரிடம் கேட்கிறார். நபிகளாரும் அவருக்கு ருக்சத் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள், சலுகை செய்து விடுகிறார்கள். அவர் செல்லும் பொழுது நபிகளார் உடனே அவரை அழைத்து, உங்களுக்கு இந்த அதான் சப்தம், பாங்கு சப்தம் கேட்கிறதா என்று கேட்கிறார். அவரும் ஆம் என்கிறார். எனவே நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும், அழைக்கப்படுவதற்கு நீங்கள் விடை அளித்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், கண் குருடான பார்வை இழந்த அந்த மனிதருக்கே நபிகளார் இவ்வளவு கடுமையானதாக கடமையானதாக இந்த தொழுகையை சொல்லி காட்டுகிறார்கள், கட்டளையிடுகிறார்கள் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உள்ளம் குருடானதாகவே தவிர வேறு எந்த காரணத்தாலும் என்னால் வர முடியாமல் இருக்க முடியாது. யோசித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? நபிகளாரினுடைய அந்த சூழலிலே ஒரு குருடான மனிதர் கூட வந்து நபிகளாரிடம் சலுகை பெற, அனுமதி பெற விரும்புகிறார்கள் என்றால் வீட்டில் தொழுவதற்கு, அந்த சூழலிலே ஜமாத் தொழுகை குறித்த எவ்வளவு கடினமான போக்கு இருந்திருக்க வேண்டும். ஜமாத் தொழுகையை விடுவதென்றால் ஏதோ ஒன்று என்று பயப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் கேட்டிருக்க தேவையில்லை. எங்களை போன்று சிறு சிறு விடயங்களுக்காக சலுகை பெறுவது போல அதனை எடுத்துவிட்டு சென்றிருக்க முடியும். அவ்வளவு பயப்பட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், நபிகளாரினுடைய காலத்திலே இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது போன்று நபிகளாரினுடைய கால ஜமாத் தொழுகை வழிமுறையை, நடைமுறையை சொல்லும் பொழுது, அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளாத ஒருவர் ஊரிலே இருப்பார் என்றால் 2 பேராகத்தான் இருக்க முடியும். ஒன்று, நபிகளாரினுடைய காலத்திலே எங்களுக்கு தெரியும் முனாபிக்குகள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் இருந்ததை போல, காவிர்கள் இருந்ததை போல, காவிர்களாக இருந்து முஸ்லிம்கள் போன்று நடிக்கின்ற முனாபிக்குகளும் இருந்தார்கள். அதிலே சில பேர் சமூகத்திலே இவர் முனாபிக் என்று அறியப்பட்டவர், மஅலூமுன் நிஃபாக், இவர்தான் முனாபிக் என்று தெளிவாக தெரியப்பட்டவர் நபிகளாருடைய சூழலிலே இருந்தார்கள். அப்படியானவர்கள் மாத்திரம் பள்ளிக்கு வரமாட்டார்கள். அதற்காக பள்ளிக்கு வராதவர் முனாபிக் என்பது அல்ல. முனாபிக் பள்ளிக்கு வரமாட்டார், தெரிய சமூகத்திலே தெளிவாக தெரியப்பட்டவர். நடித்துக் கொண்டிருந்த சமூகத்திலே முனாபிக் என்று தெரியாதவர்கள் கூட ஜமாத் தொழுகையிலே இருந்தார்கள். அதே போல நோயாளியாக ஒருத்தர் இருப்பார், அவரும் சமூகத்திலே இருந்தால், ஊரிலே இருந்தால் பள்ளிக்கு வரமாட்டார். இதுதான் காரணமாக இருக்கும் ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்ளவில்லை என்றால். அந்த நோயாளியை, அவர் நோயாளியாக இருந்தாலும் கூட அவரை தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு அவரை எப்படி கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து சப்பிலே இருப்பாட்டுவார்கள், நிப்பாட்டுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம், ஹதீஸ்களிலே வருகின்ற விடயம். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான எந்த நிலையும் இல்லாமல் எவ்வளவோ சந்தோஷமான தருணங்களிலே வாழுகின்ற நாம் இந்த பள்ளி வாயிலுக்கு வந்து என்னுடைய
இறைவனுக்கு முன்னால் என்னால் சுஜூது செய்ய முடியவில்லை என்றால் நான் அல்லாஹுவை வெறுமனே அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதில் என்ன பயன் இருக்கிறது? என்னுடைய குடும்பத்திலே ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்விலே என்னால் முடியாது என்றாலும் சொல்லி என்னை கொண்டு சேர்க்க சொல்லுகிறோம். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேர குழந்தைகள், என்னுடைய நல்லொரு விடயத்திலே நான் ஒரு வயது முதிர்ந்தவனாக இருந்தால் அங்கு சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் என்னுடைய எல்லாம் முடிந்த இந்த வாழ்க்கையிலே, என்னால் எல்லாம் இயலுமான இந்த வாழ்க்கையிலே என்னுடைய இறைவனை, ஊருக்கு யாராவது ஒரு பிரமுகர் வந்து விட்டால் வீட்டில் எத்தனை வேலைகள் கிடந்தாலும் கிடப்பில் போட்டுவிட்டு, எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் விட்டுவிட்டு, செல்ல வேண்டிய பயணங்கள் இருந்தாலும் ரத்து செய்துவிட்டு அவரை பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக, ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்று விடுகிறோமே. நேர கணக்கிலே மணிக்கணக்கிலே அங்கே நாம் குழுமி இருக்கிறோமே. தொழுகை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று நாம் இருக்கிறோமே. ஆனால் என்னுடைய இறைவன் என்னை சந்திப்பதற்கான நேரம், என்னுடைய இறைவனை நான் சந்திப்பதற்கான நேரம், என்னுடைய தேவைகளை அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான இடமான சுஜூதிலே கேட்க முடியுமான தருணம், என்னுடைய இறைவனிடமிருந்தான அழைப்பு ஒவ்வொரு நாளும் ஐவேளை வருகிறது. நான் அதனை கணக்கெடுக்காமல் வீட்டிலே இருக்கிறேன். வீட்டுக்குள் நான் ஆண் என்று சொல்லுவதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்றால், தொழுகை இல்லாமல் நான் சொல்லுகிறேன் என்றால் நான் வெட்கப்பட வேண்டும். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பள்ளி வாயில்களுக்கு வருவதாக இருந்தால் தடை செய்யக்கூடாது என்பதுதான் அர்த்தம், மார்க்கத்தினுடைய வழிகாட்டல். ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பள்ளி வாயில்களில் தான் தொழுதாக வேண்டும். ஹதீஸ் எமக்கு இதனைத்தான் உணர்த்துகிறது. எனவேதான் அண்ணனவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நபிகளாருக்கு அல்லாஹு தாலாவால் கொடுக்கப்பட்ட சுனனுல் ஹுதா, இந்த நேர்வழியினுடைய வழிமுறைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் பள்ளி வாயில்களிலே தொழுகையை நிறைவேற்றுவதென்பது. யாரெல்லாம் மறுமையிலே அல்லாஹுவை முஸ்லிமாக சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த விடயத்தை பேண வேண்டும் என்று ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் அண்ணானவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை போல கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சித்தோடு பயபக்தியோடு தொழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை போல என்னுடைய வாழ்க்கையிலே தொழுகையை எப்படி தொழ வேண்டுமோ, எங்கு தொழ வேண்டுமோ, எந்த நேரத்தில் தொழ வேண்டுமோ அப்படியான நல்ல முறையிலே நாம் பேணி எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜமாத் தொழுகையை ஒரு சிறப்பான விடயமாக மாத்திரம் பார்த்து விடாமல், அதற்கென்று நிறைய சிறப்புகள் உண்டு, ஆனால் அதனையும் தாண்டி என்னுடைய நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கும் ஒரு விடயமாக நான் பார்த்து, என்னுடைய இறைவனுடைய அருளையும் கோபத்தையும் என்னிடம் கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக, ஊடகமாக நான் இந்த தொழுகையை பார்த்து, பாங்கு சொல்லிவிட்டால் என்னுடைய தொழில் தலங்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கதைக்கின்ற நான் எப்படி உரிய நேரத்தில் செல்லுவதற்கு, ஒரு பரீட்சை மண்டபத்திலே உரிய நேரத்தில் இருக்க வேண்டும் என்று பயப்படுகிறேனோ, அதனை கடமையாக பார்க்கிறேனோ, அதனை விட கடமையாக, அதனை விட உன்னதமானதாக, அதனை விட முக்கியமானதாக பாங்கு சொல்லிவிட்டால் பள்ளியிலே நான் சமூகம் அளிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். அடுத்த தொழுகையில் இருந்தாவது இது என்னுடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். இதனையும் தாண்டி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளும் இந்த உணர்வோடு வளர்க்கப்பட வேண்டும். இது இல்லாத பொழுது தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க இந்த பாவச் செயல்களில் இருந்து தொழுகை தடுக்கும். தடுக்க வேண்டிய தொழுகையை நாம் தடுத்து விட்டால் வாழ்விலிருந்து இவை எல்லாமே வெள்ளமாக, வெள்ள பெருக்காக என்னுடைய வாழ்விலே வந்து சேரும். எனவே சமூகத்தினுடைய எத்தனை தீமைகளாக இருந்தாலும் அதனை தடுப்பதற்கான, தனி மனித வாழ்விலே வருகின்ற எப்படியான பாவங்களாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் தடுத்து அழிப்பதற்கான அல்லாஹுவால் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எல்லோரிடத்திலும் உருவாகிவிட்டால், அது ஆண்களுக்கான ஜமாஅத் தொழுகையாக சமூகத்திலே பிரதிபலிக்கப்பட்டு விட்டால், ஜமாஅத் தொழுகையில் ஆண்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கும் பொழுது, முஸ்லிம்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கும் பொழுது, சூழலிலே சமூகத்திலே பாங்கு சொல்லியும் அங்கும் இங்குமாக
நிற்கின்றவர்கள், ஊசலாடி திரிகின்றவர்கள் சமூகத்திலே வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படும் பொழுது அவர்களை நல்லவர்களாக சமூகத்திலே பார்க்கின்ற எண்ணம் இல்லாமலாக்கப்பட்டு இஸ்லாத்தினுடைய தூணை உடைக்கக்கூடியவர்களாக, தொழுகையை பிற்போக்குவாதமாக நினைக்கக்கூடியவர்களாக, உரிய நேரத்திலே பள்ளிக்கு செல்வதை ஏதோ ஒரு மனக்கசப்பான ஒரு விரும்பத்தகாத செயலாக பார்க்கின்றவர்களாக சமூகத்திலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களையும் அப்படியானவர்களாக நாம் பார்க்க முற்படும் பொழுது, தொழுகை இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை தொழுகையின் பக்கம் எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் பொழுது இந்த சமூகம் நிச்சயமாக நல்ல முறையிலே விழித்தலும் அது வளர்ந்து வரும் எதிர்காலம் சிறந்ததாக அமையும். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை பேணுவோம். ஜமாஅத் தொழுகை மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக, விட்டுவிட்டால் ஏதோ நடந்து விடுமோ என்ற பயத்தோடு நாம் அதனை கடைபிடிப்போம். அல்லாஹு தாலாவினுடைய அருளையும் ஆசை வைப்போம். அல்லாஹு தாலாவும் அனைவரையும் மறுமையிலே அவனை முஸ்லிமாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கிய அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.